Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 7th standard chapter 4 geometryல exercise 4.3ல உள்ள miscellaneous practice problems பார்க்க போகிறோம். இது வந்து term 2 portions, book page number 86 and 87ல இருக்கு. First sum, in an isosceles triangle, one angle is 76 degree. If the other two angles are equal, find them அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ஸ்னாலே we know that two sides are equal. ரெண்டு சைடு வந்து அதில் ஈக்குவலாக இருக்கும். அந்த ரெண்டு சைடு ஈக்குவல் ஆங்கிள் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதில் அனதர் ஆங்கிள், மூணாவது ஆங்கிள் இருக்குல்ல, அது வந்து கொடுத்துட்டாங்க 76 டிகிரின்னு. அந்த ஈக்குவல் ஆங்கிள்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு கொஷின் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வந்து இருக்குது. பென்சிலில் ட்ரா பண்ணால் கிளியராக தெரியும், அதனால் பென்லேயே ட்ரா பண்ணுறேன். நீங்கள் வந்து பென்சிலில் தான் ட்ரா பண்ணணும் டயக்ராமில். ஸோ இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகே, இப்போது இந்த ரெண்டு சைடு ஈக்குவல், கரெக்டாக இந்த ரெண்டு சைடு ஈக்குவல் அப்படின்னா, ஸோ இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ரெண்டு சைடு ஈக்குவல்னால ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ரெண்டு சைடு ஈக்குவல்னால் ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ நான் தேர்ட் ஆங்கிளை வந்து ஒன் ஆங்கிளை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 76 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அனதர் இந்த ரெண்டு ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஈக்குவலுங்கிறதுனால, ஸோ நம்ம ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். ஈக்குவலுங்கிறதுனால இது ரெண்டுத்துக்கும் சேம் வேரியபிள் எடுத்துக்கலாம். புரியுதா? அப்போ இதுவும் எக்ஸ்னால் இதுவும் எக்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் வந்து நான் வந்து வேரியபிளாக எடுத்துக்கிறேன் அதை. ஓகே, ஸோ இதே எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதே எக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை இதே ஒய் எடுத்துக்கலாம், இது ஒய் எடுத்துக்கலாம். என்ன வேரியபிள் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ட்ரையாங்கிள் பார்த்தோன்னா நம்மளுடைய ட்ரையாங்கிள் கண்டிஷன் என்ன? ஆல் த த்ரீ ஆங்கிள்ஸ், சம் ஆஃப் த த்ரீ ஆங்கிள்ஸ் ஆர் 180 டிகிரி. அதாவது ட்ரையாங்கிளோட மூணு ஆங்கிள் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து 180 டிகிரின்னு வரணும். கரெக்டாக? ஸோ இங்கே பாருங்கள், கொடுத்துட்டாங்க. ஒன் ஆங்கிள் வந்து 76 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து லெட் த அதர் டூ ஆங்கிள்ஸ் பி இல்லை the other two angles be x, xன்னு எடுத்திருக்கேன். ஓகே, என்ன வேரியபிள் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ட்ரையாங்கிளோட ரூல் என்ன? சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் sum of the angles of a triangle is 180 degree. அதாவது ட்ரையாங்கிளோட மூணு ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். அப்போ இதுதான் ட்ரையாங்கிளோட மூணு ஆங்கிள். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? 76 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு கம்பேர் பண்ணலாமா? எஸ், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 76 அந்த இப்போ ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டியதான். ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ 76 அந்த பக்கம் போனால் -76. ஸோ நம்ம என்ன எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2x which is equal to 180 டிகிரி மைனஸ் 76 டிகிரி. ஸோ 2x which is equal to 180லேருந்து 76 வந்து மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 104 டிகிரி வரும். அப்போ x is equal to இந்த 2 வந்து டிவைடில் போகும் இந்த பக்கம். கரெக்டாக? ஸோ 104/2ன்னு வரும். அப்போ 104/2ங்கிறது x is equal to 52 டிகிரி. ஜஸ்ட் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண வேண்டியதான், இல்லை கேன்சலேஷன் கூட பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு 2 ஈக்குவல் ஆங்கிள்ஸ் என்ன கிடச்சிருக்கு? 52 டிகிரி 52 டிகிரி. ஸோ நம்ம எழுதிடலாமா? ஸோ 2 ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆர் 52 டிகிரி, 52 டிகிரி. ஓகே, வெரி சிம்பிள், ஈஸி கான்செப்ட் தான். ட்ரையாங்கிளோட ரெண்டு ஆங்கிள் வந்து கேட்டிருக்காங்க, ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலுங்கிறதுனால நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட் சம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் சம்முக்கு போயிடலாம். செகண்ட் சம் பாருங்கள். இஃப் டூ ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் 46 டிகிரி ஈச், ஓகே, ஹவு கேன் யூ கிளாஸிஃபை த ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இஃப் டூ ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் 46 டிகிரி அப்படின்னா என்னது? ஒரு ட்ரையாங்கிளோட ரெண்டு ஆங்கிள் வந்து 46 டிகிரி ஈச். அப்போனா ஒரு ஆங்கிள் 46 டிகிரி, இன்னொரு ஆங்கிளும் 46 டிகிரி. அதான் இதோட மீனிங். 46 டிகிரி ஈச்னா ஒரு ஆங்கிளும் 46 டிகிரி, ரெண்டு ஆங்கிள். அப்படி ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள் வந்து 46 டிகிரி இருந்துச்சுன்னா ஹவு கேன் யூ கிளாஸிஃபை த ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ட்ரையாங்கிளை வந்து எப்படி நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு. இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள் வந்து 46 இருந்துச்சுன்னா இன்னொரு ஆங்கிளும் கண்டிப்பாக வந்து 90க்கு குறைவாக தான் இருக்கும். கரெக்டாக? நம்ம கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்லாம் படிச்சிருக்கோம். சைடு வச்சு ஆங்கிள் வச்சு எல்லாமே படிச்சிருக்கோம். ஆங்கிள் பேஸ் பண்ணி 3 டைப், சைடு பேஸ் பண்ணி 3 டைப். இப்போ வந்து இங்கே ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. கரெக்டாக ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் ரெண்டு சைடுமே ஈக்குவல்னு அர்த்தம்.
கரெக்டாக ரெண்டு சைடுமே ஈக்குவல். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், அதை ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லலாமா? அதாவது ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இட்ஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இப்போ எல்லா ஆங்கிளுமே வந்து அக்யூட் ஆங்கிள். இப்போ இது ரெண்டு 46 டிகிரினா இன்னொரு ஆங்கிளுமே கண்டிப்பாக 90 டிகிரியாக தான் வரும். ஸோ எல்லாமே வந்து 90 டிகிரி குறைவான ஆங்கிள் தான். அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம், அக்யூட் ஐசோசெலஸ் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அக்யூட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் எழுதலாம். இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு தெரியல இந்த ஆங்கிள் பற்றி கேட்கலன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து இதை ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு கூட எழுதலாம். இது வந்து ஜஸ்ட் ஒன் வேர்ட் ஆன்சர் தான், இதுக்கு ஒன்றும் ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது. ஸோ ரெண்டு ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால நான் வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் எழுதுகிறேன். இல்லை நீங்கள் ஐசோசெலஸ் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கூட எழுதலாம். ஏன்னா எல்லாம் இன்னும் டீப்பாக போகணுன்னா ஐசோசெலஸ் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எழுதலாம். இவங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒன் வேர்ட் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னால் அது என்ன எப்படி கிளாஸிஃபை பண்ணுவீங்கன்னா, ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னால் ரெண்டு சைடு ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ இட்ஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம் போயிடலாம். இஃப் ஒன் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த அதர் டூ ஆங்கிள்ஸ் ஃபைண்ட் த டைப் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if one angle of a triangle is equal to the sum of the other two angles. அதாவது இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன், இதில் வந்து ஒன் ஆங்கிள், இப்போ நான் இது ஒன் ஆங்கிள் எடுத்துக்கிறேன், சாரி, ஒன் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த அதர் டூ ஆங்கிள்ஸ். இந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் இன்னொரு ஆங்கிள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த டைப் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு கெஸ்ஸிங் தான் பண்ண போகிறோம். இப்போ ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் வந்து நம்மளுக்கு 180 டிகிரி வரணும். கரெக்டாக அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இப்போ இது வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது வரணும். அப்போனா இங்கே பாருங்கள், இது ஒரு 60, இப்போ நம்ம பிரிச்சுக்கணும். இதை 16 எடுத்தால் இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இது வரும்னா என்ன அர்த்தம், இதுவும் 30 இருக்கும். கரெக்டாக அதுவும் வந்து ஒன் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த அதர் டூ ஆங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே வந்து வேறு ஏதாவது இங்கே எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இங்கே 30 இருக்கணும், இல்லை இங்கே 40-20 இருக்கணும், இல்லை இங்கே 50 இது 10 இருக்கணும். அப்போனா தான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 60 டிகிரின்னு வரும். இப்போது அப்படி எடுத்தாலும், இப்போ இது 30 எடுத்தாலும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும்ல, வரல. அப்போ இப்படி எடுக்க முடியாது. வேறு எப்படி எடுக்கலான்னு பாருங்கள், வேறு என்ன மாதிரிலாம் எடுக்கலான்னு பாருங்கள். அப்போது நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும் பாருங்கள், ஒன்று 90 டிகிரி எடுத்துக்கலாமா? அப்போ 90ல் பாதி ஒன்று 90 டிகிரினா அடுத்த ரெண்டு சைடு ஆட் பண்ணால் 90 டிகிரி வரணும். அப்போ 45 டிகிரின்னு எடுத்துக்கலாமா? புரியுதா? இல்லை நீங்கள் 60 டிகிரி 30 டிகிரின்னு கூட எடுத்துக்கலாம். அடுத்த டூ ஆங்கிள்ஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இஃப் ஒன் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த அதர் டூ ஆங்கிள்ஸ், அதாவது இந்த ஒரு ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு த சம் ஆஃப் த அதர் டூ ஆங்கிள்ஸ். ஒன்று வந்து 90 எடுத்தால் தான் மீது ரெண்டும் அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ 60-30 எடுத்துக்கலாம். ஏன்னா ஒன்று 90னா இன்னும் ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 90 வரணும். அப்போ தான் இது ரெண்டு 90 180 டிகிரி வரும். அப்போ தான் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். புரியுதா? அதனால் நம்ம இது 90 டிகிரி எடுத்தால் இது 36ன்னு எடுத்துக்கலாம், இல்லை இதை 60-30ன்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் ஆட் பண்ணால் 90 டிகிரி வர மாதிரி எடுக்கணும். ஸோ இப்போ இது என்ன டைப்னு கேட்குறாங்க, ஃபைண்ட் த டைப் ஆஃப் த ட்ரையாங்கிள். இந்த மாதிரி எடுத்தால் கண்டிப்பாக ஒரு 90 எடுத்தால் தான் மீதி ரெண்டும் ஈக்குவலாக 90 எடுக்க முடியும். அப்போது இது என்ன டைப், ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி, மீதி ரெண்டு ஆங்கிள் வந்து 90க்கு குறைவான டிகிரினாலே இட் இஸ் அண்டர்ஸ்டூட் இட் இஸ் அ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். It is a right angled triangle. ஓகே, இதுக்கு ஸ்டெப்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக எழுத வேண்டியது தான். ஓகே, தேர்ட் சம். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம். இஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 140 டிகிரி. ஓகே, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து 140 டிகிரி அண்ட் இட்ஸ் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஃபைண்ட் ஆல் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்குற கண்டிஷனுக்கு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம், அப்போ இது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 140 டிகிரி அப்படின்னு ட்ரையாங்கிளோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போ இதோட மீனிங் என்ன, இங்கே பாருங்கள், ஃபோர்த்து சம். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், ஒரு ட்ரையாங்கிளோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் என்னது, மூணு இருக்குது. இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இந்த பக்கம் எப்படி வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இது வந்து நான் ஏபிசின்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து டின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 140 டிகிரி. அப்போ இதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், கரெக்டாக? ஸோ இது வந்து 140 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஷனில். அண்ட் இட்ஸ் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னால் இதுக்கு இன்டீரியர், இதுக்கு ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எதுன்னு பார்த்தா ஏவும் பியும் தான். இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க.
அப்போ ஈக்குவலாக இது ரெண்டுத்தையும் சேம் வேரியபிள் எடுத்துக்கலாமா, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? எஸ். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஆல் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஆல் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் இந்த இன்டீரியர் ஆங்கிளும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற கான்செப்ட் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 140 டிகிரி, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன், அதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 140 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் 140 டிகிரின்னு. அண்ட் இட்ஸ் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அதாவது இதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் இதுக்கு ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்னால் இதுதான். கரெக்டாக நம்ம ஆல்ரெடி இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிலாம் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா இந்த சாப்டரில்? எஸ். அதாவது என்ன படித்தோம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஞாபகம் இருக்கா? அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது வரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது வரும் அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ரெண்டும் என்னவா இருக்கும் அப்படியே கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். 70 கரெக்டாக? எஸ். ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள், இதுவும் 70 இதுவும் 70. ஏன் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோன்னா இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஈக்குவல்னு சொல்லலைன்னா ரொம்ப கஷ்டம் இது ரெண்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது. கரெக்டாக? நான் இப்போது நம்ம எல்லா ஆங்கிள் இதுவும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இது ரெண்டும் 70 தெரிஞ்சிச்சுன்னா இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம்னா இதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது இதை கண்டுபிடிக்க. ஒன்று இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக, இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்னா ஆங்கிள் என்ன ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 180 டிகிரியா, அப்போது இதையும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும்னு அர்த்தம். அப்போ 180ல் இது 140, அப்போ மீதி இருக்கிறதுன்னு இது 180ல் 140 போச்சுன்னா இது வந்து 40 டிகிரி அப்படியே எழுதலாம். இல்லைனா வந்து இதை வந்து ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்தோம்னா ஆங்கிள் என்ன ட்ரையாங்கிள், 3 ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் வந்து 180 டிகிரி. அப்போது இது 70 இது 70, அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 180லேருந்து மைனஸ் பண்ணால் தானே இது, அப்படி கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, எப்படி வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் சொன்னதால் அப்படியே ஸ்டெப்ஸாக எழுத போகிறேன். ஓகே, ஸோ நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னு தெரியும் இல்லையா? Sum of the two interior opposite angle is equal to exterior angle. அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வரும். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 140 டிகிரி. ஓகே, அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸுங்கிறது 2x இஸ் ஈக்குவல் டு 140 டிகிரி. அப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 140 டிகிரி பை 2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 70 டிகிரின்னு கிடச்சிருக்கு. அப்போ சம் ஆஃப் த டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து 70 டிகிரி. ஓகே, இங்கே நான் எடுத்துக்கிறேன், let the sum of the two interior opposite angles, equal opposite angles, be x, x. இது எழுதணும்னு தேவையில்லை, இங்கே நம்ம டயக்ராம்லேயே கிளியராக எல்லாமே சொல்லிட்டோம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ் இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து இது கண்டுபிடிக்கணும், இந்த ஆங்கிள், இதுவும் இன்டீரியர் ஆங்கிள் தானே, இந்த ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டுன்னு எழுத முடியாது, ஏன்னா ஆங்கிள் சிங்கிறது இங்கே வந்து இந்த ஆங்கிளையும் குறிக்கும் இந்த ஆங்கிளையும் குறிக்கும். அப்போ எப்படி எழுதணும், அந்த 3 லெட்டர் வரல அந்த மாதிரி எழுதணும். ஆங்கிள் ஏசிபின்னு எழுதலாம், இல்லைனா ஆங்கிள் பிசிஏன்னு எழுதலாம். புரியுதா? ஸோ இங்கே நான் எழுதுகிறேன் பாருங்கள், இங்கே சைடில் போடுறேன். ஸோ இப்போ அடுத்து வந்து நான் ஆங்கிள் பிசிஏ கண்டுபிடிக்கிறேன். 2 மெத்தடில் சொன்னேன். ஒன்று ஸ்ட்ரெயிட் லைன் 180 டிகிரி மைனஸ் 140 டிகிரின்னு டேரெக்டாக போட்டுலாம், ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா 180லேருந்து இந்த 140 மைனஸ் பண்ணிட்டா கிடச்சிரும். அப்போது பிசிஏ இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 140 வந்து 40 டிகிரி. ஓகே, ஸோ ஆங்கிள் பிசிஏ விச் இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. ஏன்? பிகாஸ் பிடி இஸ் அ straight line. ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 3 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் எழுதிடலாம். இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், 70 டிகிரி, 70 டிகிரி, 40 டிகிரி. ஓகே, அவ்வளோதான். ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 4th சம் வெரி சிம்பிள் கான்செப்ட் தான், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5th சம் போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து 5th சம் பாருங்கள்.
in triangle JKL. ஸோ ஒரு ட்ரையாங்கிளோட நேம் கொடுத்துருக்காங்க triangle JKL. If angle J is equal to 60 degree and angle K is equal to 40 degree, then find the value of exterior angle formed by extending the side KL அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்குற மாதிரி டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம் ஃபிஃப்த் சம்க்கு. ஸோ நான் இப்போ ரீட் பண்ணதை அப்படியே அகெயின் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. இன் ட்ரையாங்கிள் JKL அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ JKL, நான் இதை வந்து J, இதை K, இதை Lன்னு எடுத்துக்கிறேன். இல்லை இங்கே JKL அப்படி கூட எடுத்துக்கலாம், ஓகே. ஆனால் ஆன்டி கிளாக் வைஸில் தான் எடுக்கணும். இங்கே JKLன்னு எடுக்கக்கூடாது, இப்படி தான் எடுக்கணும். ஆன்டி கிளாக் வைஸில் தான் நேமிங்ஸ் எடுக்கணும், ஓகே. ஸோ JKLன்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம். ஆங்கிள் J வந்து 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க இதில். ஸோ இதை மார்க் பண்ணிக்கலாமா? ஆங்கிள் J வந்து 6 கொஷனில் கொடுத்தா தான் நான் அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேறு எதுவுமே ரீட் பண்ணல, ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆங்கிள் K வந்து 40 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 40 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபார்ம்டு பை எக்ஸ்டெண்டிங் த சைடு KL. அதாவது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இங்கேயும் எங்கே வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஆனால் கொஷனில் கிளியராக சொல்லிட்டாங்க, ஃபார்ம்டு பை எக்ஸ்டெண்டிங் த சைடு KL. சைடு KLல எக்ஸ்டெண்ட் பண்ணி வர எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. புரியுதா? ஸோ இது என்னன்னு கேட்குறாங்க. கிளியர்? ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி தெரியும் இல்லையா? என்ன ப்ராப்பர்ட்டி? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகே, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இது மீனிங் என்னது? எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இது நம்ம கண்டுபிடிக்கணும், எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ இங்கே நம்ம ஏதாவது வேரியபிள் எடுத்துக்கிட்டால் எக்ஸ் இஸ் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஆப்போசிட் டூ இன்டீரியர் ஆங்கிள் எதுனா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது வரும்னு அர்த்தம். அதுக்கு தான் மீனிங். இப்போ இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணால் இதுக்கு ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் இது, இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணால் இதுக்கு ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் இது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மாற்றி எடுக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 60 டிகிரி ப்ளஸ் 40 டிகிரி. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 60 + 40 வில் பி 100 டிகிரி. ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 100 டிகிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, எழுதிடலாமா? ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 100 டிகிரி. ஓகே, ஸோ நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 6th சம்முக்கு போயிடலாம். 6th சம் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் த கிவன் ஃபிகர். டயக்ராம் கொடுத்துட்டாங்க, இதில் எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிடலாமா? ஃபஸ்ட் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம் 6th சம்க்கு. ஸோ நம்ம டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிட்டோம். இதில் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இது எக்ஸோட வேல்யூ. இப்போ பாருங்கள், எக்ஸுங்கிறது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸில் இருக்குது. கரெக்டாக இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தோம்ல முன்னாடி சம்மில், சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். அப்போது இதுக்கு இன்டீரியர்னால் உள்ளே இருக்கிற ஆங்கிள், இதுக்கு ஆப்போசிட் டூ இன்டீரியர் ஆங்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஆட் பண்ணால் தான் இது வரும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இது கொடுக்கல. ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 120 டிகிரி கொடுத்துருக்காங்களா? இப்போ பாருங்கள், இது ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இன்டீரியர் ஆங்கிளையும் ஆட் பண்ணால் இது வரும்னு அர்த்தம். அப்போ இது கூட நம்மளுக்கு என்னென்னே தெரியலை, கொடுக்கல கொஸ்டினில். அப்போ இது தெரிஞ்சாலாவது இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது வருங்கும் போது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் தான் இது வரும். ஓகே, அப்போ இதுவும் கொடுக்கல. அப்போது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள், இது கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஆங்கிள் இருந்துச்சுனாலே இதிலேருந்து 180லேருந்து இதை மைனஸ் பண்ணால் இது கிடச்சிரும், ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ அதனால தான் இந்த ஆங்கிள் கொடுக்கல. இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இப்போ நான் இங்கே சொன்னாலே அதே கான்செப்ட் தான். இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், கரெக்டாக? அப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. அப்போது 180லேருந்து இதை மைனஸ் பண்ணால் இது கிடைக்குமா? புரியுதா? கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், சின்ஸ் AC இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன், இப்போது இதை வந்து ஆங்கிள் பின்னு எழுத முடியாது. ஏன்னா ஆங்கிள் பிங்கிறது இதையும் குறிக்குது. அப்போ நம்ம எப்படி 3 வேர்டாக ஃபார்ம் பண்ணி எழுதணும். ஆங்கிள் CBD அப்படின்னு எழுதலாமா? ஸோ ஆங்கிள் CBD which is equal to
180 டிகிரி மைனஸ் 120 டிகிரி டேரெக்டாக போட்டுக்கலாம். புரியுதா? சிபிடி இல்லைனா டிபிஏன்னு கூட எழுதலாம். அந்த பிங்கிற ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுற மாதிரி எழுதணும். ஓகே, அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 120 டிகிரி. ஸோ 180 மைனஸ் 122 டிகிரி என்ன வரும்னா 52 டிகிரி வருமா? ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிட்டோம் எழுதிக்கலாம், 52 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ ஆங்கிள் சிபிடி விச் இஸ் ஈக்குவல் டு 52 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம இது கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சொல்லுங்கள் பார்ப்போம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது வரும். ஏன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ அந்த கண்டிஷனை நம்ம கண்டிப்பாக எழுதணும். ஓகே, ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு sum of two interior opposite angles. அப்போது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்க இடத்துல அவங்க எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நான் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போது 52 டிகிரி ப்ளஸ் 100 டிகிரி. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 52 டிகிரி ப்ளஸ் 100 டிகிரி வில் பி 152 டிகிரி. இட்ஸ் கிளியர். ஓகே, ஸோ 6th சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து 7th சம் பார்த்துடலாம். 7th சம் பாருங்கள். இஃப் ட்ரையாங்கிள் எம்என்ஓ இஸ் கான்க்ரூவன்ட் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கான்க்ரூவன்ட்னா என்னென்னு தெரியும் இல்லையா? இது ரெண்டும் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஈக்குவல்னு அர்த்தம். இஃப் எம் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி அண்ட் இ இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி then find the value of O அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் ட்ரா பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ டயக்ராம் ஃபஸ்ட் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் 7th சம்க்கு. ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் எம்என்ஓன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ட்ரா பண்ணுவோமா? ட்ரையாங்கிள் எம்என்ஓ. அடுத்து வந்து ட்ரையாங்கிள் டிஇஎஃப்னு சொல்லியிருக்காங்க. டிஇஎஃப். ஓகே, அப்புறம் ஆங்கிள் எம் வந்து 60 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் எம் வந்து 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆங்கிள் இ வந்து 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஓ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுங்க. ஓங்கிற வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து கொஸ்டின் மார்க். நல்லா பெருசாகவே நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க டயக்ராம். ஓகே, ஓங்கிறது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. பின்னாடி போடலாம் பாருங்கள். நல்லா பெருசாகவே ட்ரா பண்ணுறேன். நீங்கள் வந்து பென்சில் ஸ்கேல் வச்சு நல்லா ட்ரா பண்ணுங்கள். நான் பென்சிலில் ட்ரா பண்ணால் உங்களுக்கு கிளியராக தெரியாதனால பென்னில் ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ இது மாதிரி 2 ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து எம்என்ஓ டிஇஎஃப். நேமிங் எடுக்கும் போது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் தான் எடுக்கணும். கிளாக்குக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் எடுக்கணும். இப்படி தான் சுற்றணும். ஓகே, ஸோ இதில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கிள் எம் வந்து 60 டிகிரி, ஆங்கிள் இ வந்து 45 டிகிரி. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஓ. இது ரெண்டும் வந்து கான்க்ரூவன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரையாங்கிள் எம்என்ஓ இஸ் கான்க்ரூவன்ட் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப். இதோட மீனிங் வந்து கான்க்ரூவன்ட்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டும் கான்க்ரூவன்ட்னா கரஸ்பாண்டிங் சைடு அண்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸில் வந்து ஈக்குவல்னு அர்த்தம். நிறைய கான்க்ரூவன்ட் நம்ம படித்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கு இல்லையா உங்களுக்கு இந்த சாப்டரில் படித்தது? ஸோ அதுதான். இப்போ இது 60 டிகிரினா இதுவும் 60 டிகிரி தான் வரும். எம் வந்து 60 டிகிரினா டி வந்து 60 டிகிரி. ஏன்னா வந்து இங்கே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ இதுவும் வந்து 60 டிகிரி தான் வரும். அதே மாதிரி இது 45 டிகிரினா இதுவும் வந்து 45 டிகிரி தான் வரும். ஓகே, சாரி, இது 45னா இது 45 வராது. இந்த ஆங்கிள் தான் 45 டிகிரி வரும். இது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கேயே நான் டபுள் லைன் போட்டுக்கணும் ஒரு வித்தியாசம் தெரியறதுக்காக. இது சிங்கிள் லைன், இது ரெண்டும் ஈக்குவல். இது டபுள் லைன் ரெண்டும் ஈக்குவல். அப்போ இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஆங்கிள் தான் இந்த ஆங்கிள்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து கான்க்ரூவன்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கான்க்ரூவன்ட்டுன்னு சொன்னாலே ஆங்கிள் எம் வந்து 60 டிகிரின்னு கொடுத்தாங்கன்னா திஸ் இம்ப்ளைஸ் ஆங்கிள் டி ஆல்சோ 60 டிகிரி. ஓகே, இந்த ஸ்டெப்ஸ் நான் எழுதுகிறேன் இப்போ சொன்னது. அதே மாதிரி ஆங்கிள் இ வந்து 45 டிகிரின்னு கொடுத்தாங்கன்னா திஸ் இம்ப்ளைஸ் ஆங்கிள் என் இஸ் ஆல்சோ 45 டிகிரி. ஏன்னா வந்து இந்த ட்ரையாங்கிளோட இது அப்படியே பொருந்தோன்னு அர்த்தம். ஓகே, இந்த ட்ரையாங்கிளோட அப்படியே இது பொருந்தும். அப்படி இது பொருந்தோன்னா இது ரெண்டு சைடு ஈக்குவல். அப்போ இங்கே என்ன இருக்கோ அதுதான் இது ஈக்குவல் ஆங்கிள்.
அப்போ இது தேர்ட் ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுலேருந்து நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஆங்கிள் ஓ வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஆங்கிள் ஓ ஈஸி. ட்ரையாங்கிள் இருக்கா, ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொரு ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 180லேருந்து மைனஸ் பண்ணால் கிடச்சிருமா, கரெக்டாக? அப்போ ஆங்கிள் ஓ இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், இல்லைனா இது மூணுத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எழுதலாம். ஸோ ஆங்கிள் ஓ ப்ளஸ் ஆங்கிள் எம் ப்ளஸ் ஆங்கிள் என் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி எழுதலாமா இதில், புரியுதா? அப்போது ஆங்கிள் ஓ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் ஆங்கிள் எம் வந்து 60 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் என் வந்து 45 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஓ ப்ளஸ் 60 ப்ளஸ் 45 வந்து 105 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இந்த 105 வந்து அந்த பக்கம் போனால் ஆங்கிள் ஓ இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 105 டிகிரி. ஸோ மைனஸ் பண்ணால் ஆங்கிள் ஓ இஸ் ஈக்குவல் டு 75 டிகிரி. புரியுதா? ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா நீங்கள் இந்த ஸ்டெப்லாம் எழுதலைன்னா 180 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 180லேருந்து மைனஸ் பண்ணி டேரெக்டாக கூட எழுதலாம். ஓகே, ஸோ நான் இங்கே எழுதுகிறேன். sum of triangle is equal to 180 டிகிரி. ஸோ அதனால் இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த 7 சம் வந்து நான் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், ஒரே கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக இந்த சாப்டர் ஃபுல்லாக படித்தோம் இல்லையா, கான்க்ருவன்ட், ட்ரான்ஸ்வர்சல் படித்தோம், வேறு என்ன படித்தோம், ட்ரையாங்கிள் படித்தோம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படித்தோம், எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ கிளியராக உங்களுக்கு 7 சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 8th சம் பார்த்துக்கலாம் வாங்க. 8th sum. In the given figure, ray AZ bisects angle BAD and angle DCB. Okay, prove that first subdivision triangle BAC is congruent to triangle DAC. Second subdivision AB equal to AD. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டயக்ராம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. In given figure, ray AZ bisects angle BAD and angle DCB. அதாவது ரே AZ அப்படின்னா என்னது, இதுதான் ரே AZ. இது வந்து ரெண்டு ஆங்கிளை வந்து பைசெக்ட் பண்ணியிருக்கான், அதாவது ரெண்டாக பிரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரே வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளாக பிரிச்சிருக்கு. அதாவது ஏவை வந்து ரெண்டு ஆங்கிளாகவும் சியை வந்து ரெண்டு ஆங்கிளாகவும் பிரிச்சிருக்கு, அதான் சொல்லியிருக்காங்க. பைசெக்ஸ் அந்த நம்ம வந்து ஏன்னு எழுத முடியாது இல்லையா, ஏன்னா ஏங்கிறது ரெண்டு குறிக்குது. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, BADயையும் DCBயையும் பைசெக்ட் பண்ணியிருக்கு, ரெண்டாக பிரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்படின்னா ப்ரூவ் தட் BAC அண்ட் DAC, அதாவது ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து கான்க்ருவெண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும். இன்னொரு சப்டிவிஷனில் ABயும் ADயும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் டயக்ராம் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து கான்க்ருவெண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ கான்க்ருவெண்ட்னா என்னெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், சைடு ஆங்கிள்னால் ஈக்குவலாக இருக்கும்னு படிச்சிருக்கோம். ஸோ இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக. ஏன்னா இங்கேயும் ஒரு லைன் இருக்குது, இங்கேயும் ஒரு லைன் இருக்குது, அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். அதே மாதிரி இந்த ரெண்டு லைன் இருக்குது, இங்கே ரெண்டு லைன் இருக்குது, இங்கேயும் ரெண்டு லைன் இருக்குது, இங்கேயும் ரெண்டு லைன் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல் ஆங்கிள் நம்ம எழுதிடலாம். ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏன்னு எழுத முடியாது, ஏன்னா ஆங்கிள் ஏங்கிறது ரெண்டை குறிக்குது. அப்போ நம்ம தனித்தனியாக தான் எழுதணும். ஸோ நம்ம எப்படி எழுதலாம், ஆங்கிள் BCAன்னு எழுதலாம், சாரி BAC அண்ட் ஆங்கிள் DACன்னு எழுதலாம். நடுவில் ஆங்கிள் ஏ வர மாதிரி எழுதணும், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஆங்கிள் BAC இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் DAC. ஸோ இது ஒரு ஆங்கிள்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்புறம் இது ஒரு ஆங்கிளை எழுதலாமா, C ஆங்கிள் ஈக்குவல். அப்போ அதை எப்படி எழுதலாம் பாருங்கள், ஆங்கிள் BCA, C வந்து நடுவில் வர மாதிரி எழுதணும், விச் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் DCAன்னு எழுதலாம். இல்லைனா ACDன்னு கூட எழுதிக்கலாம். C வந்து மிடில் வரணும், ஒரு ஆர்டராக எழுதணும். ஸோ நான் வந்து DCAன்னு எழுதிக்கிறேன். ஸோ இது ஒரு ஆங்கிள்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. வேறு என்னெல்லாம் ஈக்குவல்னு பாருங்கள். இப்போது இது ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு ட்ரையாங்கிள் தான் கான்க்ருவெண்ட்டுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் ஏசிங்கிறது சைடு வந்து ஈக்குவலாக இருக்குமா, ஏசி சைடு வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கும் பொருந்தும், இந்த ட்ரையாங்கிளுக்கும் பொருந்தும். அப்போ அந்த சைடு வந்து ஈக்குவல் தானே. அப்போ என்ன எழுதிக்கலாம், AC is equal to AC, அதாவது என்னது காமன் சைட். இட்ஸ் அ காமன் சைட். அது ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போது நம்ம என்ன ரூல் படிச்சிருக்கோம்,
சைடு ஆங்கிள் சைடு. அப்போது பை சைடு ஆங்கிள் சைடு ரூல் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவெண்ட். ஓகே, பை சைடு ஆங்கிள் சைடு ரூல் ட்ரையாங்கிள் பிஏசி இஸ் கான்க்ருவெண்ட் டு ட்ரையாங்கிள் டிஏசி. நம்ம நிறைய ரூல் படித்தோம் இல்லையா, எஸ்ஏஎஸ் படித்தோம், ட்ரிபிள் எஸ் படித்தோம், ஏஎஸ்ஏ படித்தோம். ஸோ ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஏபியும் ஏடியும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏடின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ட்ரையாங்கிள் ரெண்டும் கான்க்ருவெண்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணதுனால இங்கே பாருங்கள், since triangle BAC is congruent to triangle DAC இது ரெண்டும் கான்க்ருவெண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணதுனால கரஸ்பாண்டிங் சைடு அண்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்குமா? சிபிசிடி நம்ம படித்தோம், கரஸ்பாண்டிங் சைடு அண்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போனா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல், இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல், இந்த சைடு ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஆங்கிளுக்கு கரஸ்பாண்டிங் சைடு இது ரெண்டும் ஈக்குவல் அர்த்தம். அதே மாதிரி இது ரெண்டும் அந்த மாதிரி. ஓகே, இப்போ இது ரெண்டும் இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னால் இந்த ரெண்டு சைடும் தான் ஈக்குவல். ஸோ சின்ஸ் இது வந்து கான்க்ருவெண்ட்டாக இருக்கிறதுனால ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏடி. புரியுதா? இது கான்க்ருவெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த ஆங்கிளுக்கு கரஸ்பாண்டிங் சைடும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அவ்வளோதான், நம்ம 8th சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 9th சம் பார்த்துடலாம் வாங்க. 9th சம் பாருங்கள். இந்த கிவன் ஃபிகர் FG is equal to FI அப்படின்னு கொடுத்துருக்காங்க. H is the midpoint of GI. Prove that triangle FGH is congruent to FHI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஒரு கான்க்ருவெண்ட் தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நான் வந்து டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன், அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ பாருங்கள், டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ட்ரா பண்ணியிருக்கேன், இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெச் வந்து மிட் பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, மிட் பாயிண்ட் ஆஃப் ஜிஐன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ட்ரையாங்கிள் எஃப்ஜிஹெச்சும் ட்ரையாங்கிள் எஃப்ஹெச்ஐயும் கான்க்ருவெண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ நம்ம நிறைய க்ரைட்டீரியா படித்தோம் இல்லையா, நிறைய ரூல், அதுபடி ஏதாவது ஈக்குவலாக வருதான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எஃப்ஜியும் எஃப்ஐயும் சொல்லிட்டாங்க. அப்போ இது ஒரு சைடு நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஈக்குவல் சைடு. கரெக்டாக? எஃப்ஜியும் எஃப்ஐயும் ஈக்குவல். ஸோ அது இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம், இது ரெண்டும் ஈக்குவல். ஒரு சிங்கிள் லைன் போட்டுக்கலாம், இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெச் இஸ் அ மிட் பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க கொஷனில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹெச் வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜிஐயை வந்து ஜிஐக்கு மிட் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இது வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னா இங்கே இந்த ஏபிங்கிற லைனை இதை ஹாஃபாக பிரிக்குதுன்னு அர்த்தமா? அப்போ இதுவும் ஈக்குவல். இது ஒரு 8 சென்டிமீட்டர்னா இதுவும் 4 சென்டிமீட்டர். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இது வந்து மிட் பாயிண்ட்டுங்கிறதுனால இதுவும் ஈக்குவலாக இருக்குமா? ஜிஹெச்சும் ஹெச்ஐயும் ஈக்குவலாக இருக்குமா? கரெக்டாக எழுதிடலாமா? ஸோ ஜிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ஐ. ஸோ இது ஒரு சைடு வந்து நம்மளுக்கு ஈக்குவல் சைடு கிடச்சிருக்கு. வேறு என்ன ஈக்குவல்னு பார்க்கலாம். ஆங்கிள் எதுவுமே ஈக்குவல்னே கொடுக்கல. இப்போ வேறு சைடுக்கு தான் போக முடியும். கரெக்டாக? வேறு என்ன சைடு ஈக்குவல்னு பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு சைடு ஈக்குவல், இந்த ரெண்டு சைடு ஈக்குவல். இன்னொரு மூணாவது சைடு எதுன்னு பாருங்கள், எஃப்ஹெச். எஃப்ஹெச் வந்து ரெண்டுத்துக்கும் பொருந்தும் தானே. இங்கே பாருங்கள், டயக்ராம் நான் பிரித்து ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இப்படி ட்ரா பண்ணும்போது இதுதான் எஃப்ஹெச். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் தானே டயக்ராமில். கரெக்டாக? அப்போ அந்த சைடும் ஈக்குவல் தான். ஸோ என்ன எழுதிடலாம்? எஃப்ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஹெச். என்னது இது? திஸ் இஸ் அ காமன் சைடு. ஓகே, அப்போது மூணு சைடுமே ஈக்குவல். அப்போ என்ன ரூல் நம்மளுக்கு? பை எஸ்எஸ்எஸ் ரூல். ஓகே, பை எஸ்எஸ்எஸ் ரூல் ட்ரையாங்கிள் எஃப்ஜிஹெச், அதாவது எஃப்ஜிஹெச் அண்ட் எஃப்ஹெச்ஐ கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்ஜிஹெச் இஸ் கான்க்ருவெண்ட் டு ட்ரையாங்கிள் எஃப்ஹெச்ஐ. ஓகே, அவ்வளோதான். ஸோ கிளியராக உங்களுக்கு இது 9th சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ரூல் வரணும். சைடு இல்லை சைடு ஆங்கிள் சைடு இல்லை இங்கே ஆங்கிளே எதுவுமே ஈக்குவல்னே கொடுக்கல. அப்போ நம்ம எதுவுமே யூஸ் பண்ண முடியாது ஆங்கிள். அப்போ சைடு ப்ராப்பர்ட்டிக்கு தான் போக முடியும். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 9th சம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 10th சம்க்கு போயிடலாம் வாங்க. 10th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூஸிங் த கிவன் ஃபிகர் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ருவெண்ட்.
ஓகே, இந்த கிவன் ஃபிகரில் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ரூவன்ட்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரூவன்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கேன் யூ கன்க்ளூட் தட் ஏசி இஸ் parallel to டிஇ? ஸோ ரெண்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கான்க்ரூவன்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் இது ரெண்டும் பேரலல்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டும் கான்க்ரூவன்ட் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அது டயக்ராம் ட்ரா பண்ணிடுறேன் நான். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து கான்க்ரூவன்ட்டுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை ஃபஸ்ட் நம்ம முடிச்சிருவோம். இப்போ டயக்ராமில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க எழுதிடலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டு ட்ரையாங்கிள், இது ரெண்டும் வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, அப்போது என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சைடும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிங்கிள் லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது பிசி இஸ் ஈக்குவல் டு பிடி. கரெக்டாக எழுதிடலாமா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பிசி இஸ் ஈக்குவல் டு பிடி. ஸோ நம்மளுக்கு ஒரு சைடு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கொடுத்ததெல்லாம் எழுதிடலாம், அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோமோ கண்டுபிடிக்கலாம். அடுத்த சைடு இது ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா? இங்கேயும் டபுள் லைன், இங்கேயும் டபுள் லைன். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஇ எழுதிடலாமா? ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஇ. ஸோ இது ஒரு சைடு. கரெக்டாக? நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ வேறு எதுவுமே கொடுக்கல. அப்புறம் இப்போ நம்ம வேறு என்ன கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல்னு கொடுக்கல, கண்டுபிடிக்க முடியாது. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் பார்த்திங்களா, பி வந்து ரெண்டுத்துக்கும் காமன். அப்போது இப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி ஒரு லைன் வந்து இது வந்து இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருக்கா லைனு? இதுதான் இன்டர்செக்டிங் பாயிண்ட். அப்போ இந்த ஆங்கிளும் என்னது? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். அதாவது ரெண்டு லைன் இப்படி இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இது ரெண்டும் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இது ரெண்டும் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஞாபகம் இருக்கா? இப்போ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன எழுதிடலாம்? ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி. என்னது ரீசன்? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம 3 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது எந்த ரூலு? பை சைடு ஆங்கிள் சைடு ரூல். கரெக்டாக? சைடு ஆங்கிள் சைடு ரூல். அது அவ்வளோதான். ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரூவன்ட். அப்போ ட்ரையாங்கிள் இல்லை ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் இபிடி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்க்ரூவன்ட் டு ட்ரையாங்கிள் டிபிஇ. ஓகே, இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்குறாங்க? இது ரெண்டும் பேரலலான்னு கேட்குறாங்க. ஏசியும் டிஇயும் பேரலலா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு கவனிப்போம். இப்போ பாருங்கள், அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பேரலல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம டிரான்ஸ்வர்சல் படித்தோம் இல்லையா? ஸோ அதுதான் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே டயக்ராம் வந்து தனித்தனியாக ட்ரா பண்ணி காட்டுறேன், இல்லை இங்கேயே காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அதுக்கு இந்த ஆங்கிள்லாம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஒரு சைடும் ஈக்குவல். தனியாக ட்ரா பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் டயக்ராமு. ஸோ இது வந்து ஏபிசி, இது வந்து பிடிஇ. ஓகே, இது ரெண்டு சைடு ஈக்குவல், இது ரெண்டு சைடு ஈக்குவல், இது ஒரு சைடு ஈக்குவல், இது ஒரு சைடு ஈக்குவல். ஓகே, இப்போ இதுதான் இந்த டயக்ராமை அப்படியே நான் பிரிச்சிருக்கேன். ஓகே, உங்களுக்கு புரியறதுக்காக ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த சைடும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல். அதாவது ஒரு ஈக்குவல் சைடுக்கும் இன்னொரு இந்த ரெண்டு சைடு ஈக்குவல். இப்போ நம்ம ஆங்கிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஆங்கிள் சி வந்து இங்கே இருக்குது. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு ஏற்கனவே. ஆங்கிள் பியும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு ஏற்கனவே. கரெக்டாக இது ரெண்டும் ஈக்குவல்னு அர்த்தம். இப்போது ஆங்கிள் சி பாருங்கள், இதில் டபுள் லைன் போட்டுக்க, இதுக்கு எது ஈக்குவல்னு பார்ப்போம். இப்போ ஆங்கிள் சி வந்து இதில் எதுக்கு ஈக்குவல்னு பார்க்கணும்? ஆங்கிள் ஈக்கா இல்லை ஆங்கிள் டிக்கா ஈக்குவல்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இந்த ஆங்கிள் சிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சிங்கிள் லைன், இந்த சிங்கிள் லைனுக்கும் எந்த லைனும் போடாததுக்கும் நடுவில் வருது. கரெக்டாக? அதாவது சிங்கிள் லைன், இந்த ஒரு லைன் ஈக்குவலுக்கும் இந்த ஒரு லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கும் நடுவில் வருது. அதே மாதிரி இந்த டயக்ராமில் பாருங்கள், அந்த சிங்கிள் லைனுக்கும் நான் ஈக்குவல் சைடுக்கும் நடுவில் வருது ஆங்கிள் டி. அப்போ இதுதான் கரஸ்பாண்டிங். கரெக்டாக? புரியுதா? அதே மாதிரி இந்த டயக்ராமுக்கு வாங்க. அதாவது ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி. புரியுதா? சிங்கிள் லைன் ஒன்றுமே போடாதது. ஸோ அதுக்கு நடுவில் தான் இந்த ரெண்டு ஆங்கிளும் வருது. அதனால் ஆங்கிள் சியும் ஆங்கிள் டியும் ஈக்குவல்னு எழுதிடலாம்.
ஸோ இப்போ வந்து இது ரெண்டும் கான்க்ருவெண்ட்டுன்னு இருக்கிறதுனால தான் கரஸ்பாண்டிங் சைட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து ஈக்குவல்னு வரும். ஓகே, அப்போது இதுலேருந்து இம்ப்ளைஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டின்னு கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது இப்போ ஆங்கிள் ஏக்கு எது கரஸ்பாண்டிங்காக இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆங்கிள் ஏ இது வந்து ஒரு 3 லைன் நான் போட்டுக்குவோம், 3 லைன் மாதிரி டிஃப்ரென்ஷியேஷனுக்காக. ஓகே, இப்போ இது எதுக்கு நடுவில் இருக்குதுன்னு பாருங்கள். டபுள் லைனுக்கும் எதுவுமே போடாததுக்கும் நடுவில் இருக்குது. டபுள் லைனுக்கும் எதுவுமே போடாததுக்கும் நடுவில் இருக்குது. அதே மாதிரி இந்த டயக்ராமுக்கு வாங்க. டபுள் லைனுக்கும் எதுவுமே போடாததுக்கும் நடுவில் இருக்கிறது ஆங்கிள் இ. அப்போது இங்கே தான் 3 லைன்ஸ் வரும். கரெக்டாக? அப்போது ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இ. கரெக்டாக எழுதிடலாமா? ஸோ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இ. இப்போது இது ரெண்டும் ஈக்குவல்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆங்கிள்ஸ் அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். இந்த டயக்ராமுக்கும் இந்த நான் பிரித்து ட்ரா பண்ணியிருக்கிறது உங்களுக்கு புரியறதுக்காக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஆங்கிள்ஸ் இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, இது ரெண்டும் பேரலல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் வந்து நான் பிரித்து ட்ரா பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரு இசட் ஷேப் வருதா, இங்கே பாருங்கள் சி. அதாவது இல்லைனா இது ரெண்டும் வந்து பேரலல்னால் இது வந்து டிரான்ஸ்வர்சல், இல்லை இது வந்து டிரான்ஸ்வர்சல் ஞாபகம் இருக்கா? இல்லை நான் அந்த இசட் ஷேப் மட்டும் ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஆங்கிள் சி, இது வந்து ஆங்கிள் டி, இது ரெண்டும் ஈக்குவல். ஆங்கிள் சி ஆங்கிள் டி. அதே மாதிரி இது மட்டும் டிரான்ஸ்வர்சல் கிடையாது, இதுவும் தான் டிரான்ஸ்வர்சல். இது வந்து பேரலாக இருந்துச்சுன்னா இது ஒரு டிரான்ஸ்வர்சல், இது ஒரு டிரான்ஸ்வர்சல். ஸோ நான் இப்போ இதுவும் ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது ட்ரா பண்ணியாச்சா? இப்போ அடுத்தது வந்து இந்த ஆங்கிள் ஏவும் டியும் ஈக்குவல். அப்போ இப்படி ட்ரா பண்ணலாமா? இங்கே பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்டாக வரும். அப்போ இது என்னது? இது வந்து ஆங்கிள் டி, இது வந்து ஆங்கிள் சி. இப்போ பாருங்கள், இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன், அப்படியே ஆப்போசிட் இப்படி. அப்போது இது வந்து ஆங்கிள் ஏ, இது வந்து ஆங்கிள் இ. கரெக்டாக இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இது அப்படியே இப்படி நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் நோட்டை. இது வந்து ஒரு இசட் ஷேப்பில் இருக்கா, இங்கே பாருங்கள் இசட் ஷேப்பில் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அப்போது இது வந்து அதே மாதிரி இது ஒரு இசட் ஷேப்பில் இருக்கா, இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, இது என்னது? இது இட்ஸ் அ டிரான்ஸ்வர்சல். இது என்னது? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஞாபகம் இருக்கா? இது ரெண்டும் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். அதாவது இப்படி ஒரு லைன் வந்து பேரலல் லைனாக இருந்தால் இப்படி ஒரு டிரான்ஸ்வர்சல். அப்போ இசட் ஷேப்பில் வரும் அது. கரெக்டாக இந்த இசட் ஷேப்பில் வந்துச்சுன்னா இதுவும் ஈக்குவல், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். படிச்சிருக்கோம் இல்லையா போன எக்ஸசைஸில்? ஸோ அதே தான் இதுவும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ இது ரெண்டும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ரெண்டும் வந்து பேரலாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 லைன்ங்கிறது என்னது? ஏசியும் இது வந்து என்னது? ஏசிடிஇ. ஸோ ஏசியும் டிஇயும் பேரலாக தான் இருக்கும். ஓகே, புரியுதா? ஸோ நம்ம எழுதிடலாமா? சின்ஸ் alternate interior angles are equal, since alternate interior angles are equal, we conclude that question la adha ketirundanga, conclude that, can you conclude that AC is parallel to DE? So நம்ம என்ன எழுதலாம்? we conclude that AC is parallel to DE. அவ்வளோதான். ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் இன்டீரியர் ஆங்கிள், ஆல்டர்னேட் இன்டீரியர். நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக ட்ரா பண்ணி காட்டினேன் டயக்ராமும். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து மிஸ்லினியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் 10 சம்ஸ் மட்டும் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிமைனிங் அந்த சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸில் இன்னும் ஒரு 6 சம்ஸ் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye students.